ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 7 வாரி தந்த வள்ளல். பக்கம் 135 135 135 135 பக்கம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு. பொற்காசு இந்த இருக்கு பதிலா 2 சுழியின் வரணும். பொன் கூட்டல் காசு. இ ஆப்ஷன் ஆன்சர். பொற்காசு பிரித்து எழுதினா என்ன கிடைக்கும்? பொன் கூட்டல் காசு. கொடைத்திறன் திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ ஆன்சர். கொடை கூட்டல் திறம். இந்த இத்து மட்டும் போயிடும். கொடை கூட்டல் திறம். களிறு. களிறு என்பது எதனை குறிக்கும்? களிறுனா குதிரை கிடையாது, கழுதை கிடையாது, யானை குறிக்கும். களிறு என்பது டேஷை குறிக்கும், யானையை குறிக்கும். களிறு என்பது யானையை குறிக்கும். இ ஆப்ஷன். களிறுனா என்ன? யானை. தரணி இச்சொல்லின் பொருள் தரணினா உலகம்னு அர்த்தம். தரணி. ஆ ஆப்ஷன் உலகம். சோறு. சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது உணவு, அமுது, அன்னம், கல். சோறுனா உணவு சாப்பிடுவோம், அமுதுன்னு சொல்லுவாங்க, அன்னம் சொல்லுவாங்க. கல் தான் பொருந்தாத சொல். சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது இ ஆப்ஷன் கல். இப்போ பொறுத்துக கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை கொடுத்து அதுக்கான பொறுத்துக கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து எழுதணும். பேழை. பேழைனா பெட்டின்னு அர்த்தம். பேழை பெட்டி. மாறி. மாறினா மழை. மாறி என்றால் மழை. வாயில் வாசல். வாயில் வாசல். ஆணை கட்டளை. ஆணை கட்டளை. இரவல் கடன். இரவல் கடன். பக்கம் 137. இதில் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை படிச்சுட்டு அதுக்கேற்ற வினாக்களுக்கேற்ற விடையை நம்ம எழுதணும். குப்பன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? குப்பன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? அந்த பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்க? குப்பன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஆன்சர் குப்பன் 5ஆம் வகுப்பில் படிக்கிறான். குப்பன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? குப்பன் 5ஆம் வகுப்பில் படிக்கிறான். பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை என்னவாயிற்று? இந்த லைன் அப்படியே எழுதிக்கணும். பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை என்னவாயிற்று? தடுமாறி. நிலை தடுமாறி இங்க இருக்கு இல்லையா? அதன் நிலை இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது இங்க இருக்கு. அதன் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்து விட்டது. அந்த இந்த லைன் அப்படியே எழுதிக்கிறோம். அந்த கொஸ்டின் பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்து விட்டது. இக்கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன? நாம் நம் பெரியவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பெரியவர்கள் இல்ல பெற்றோர்கள், தாய் தந்தையரோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு அர்த்தம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. fill in the blanks. fill up கேட்பாங்க இல்லையா? அது. கண்ணுக்கு அழகு பிறரிடம் டேஷ் காட்டல். இரக்கம் காட்டல். கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல். சிறு பஞ்சமூலம் டேஷ் என்பவரால் எழுதப்பட்டது. காரியாசான். காரியாசான். வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி. வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி. நாட்டு மக்களை வருந்தாமை டேஷ்க்கு அழகு. நாட்டு மக்களை வருத்தாம இருக்கிறது அரசனுக்கு தான் அழகு. அரசனுக்கு அழகு. இக்கு நீங்க இருக்கு, அதனால அரசனுக்கு. அரசன் அப்படின்னு எழுதக்கூடாது. இங்க இக்குன்னு இருக்கு இல்லையா? அதனால அரசனுக்கு. டேஷ் என்பவருக்கு அழகுன்னு கேட்டால் அரசன். இங்கே இக்குன்னு இருக்கிறதுனால அரசனுக்கு அழகு.
இக்க பிற மொழி சொற்கள் கலவாமல் எழுதுக. பிற மொழி சொற்கள் ஆங்கிலத்தில் இருக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருக்கிறது தேர்ந்தெடுத்து தமிழ் மொழியை மாற்றி எழுதணும். என்னுடைய புக் டேபிளில் உள்ளது. புக்கு, டேபிள் இதெல்லாம் ஆங்கில வார்த்தைகள், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இல்லையா. என்னுடைய புக் டேபிளில் உள்ளது, அதை புத்தக மேஜையில்னு மாற்றி எழுதணும். என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது, புக் டேபிள், இதை மாற்றிடணும். நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன். இதில் நான்லாம் தமிழ் வார்த்தை, டிவியில் நியூஸ் இதெல்லாம் ஆங்கில வார்த்தை. டிவியை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டிவியில் நியூஸ்ன்றது ஆங்கில வார்த்தை. அதை டிவியை தொலைக்காட்சியில் சொல்லலாம். டிவியில் அப்படின்றது தொலைக்காட்சியில். நியூஸ்ன்றது என்ன? செய்தி. அப்போ நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன். நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன். தை மாதம் ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான். தை மாதம்ன்றது தமிழ் வார்த்தை, ஃபர்ஸ்ட்ன்றது ஆங்கில வார்த்தை, ஃபெஸ்டிவல்ன்றதும் ஆங்கில வார்த்தை. அப்போ ஃபர்ஸ்ட் நாள்ன்றத முதல் நாள், பொங்கல் பண்டிகை அப்படி மாற்றணும். ஃபெஸ்டிவலை பண்டிகை, ஃபர்ஸ்ட்ன்றது முதல் நாள், பொங்கல், ஃபெஸ்டிவல்ன்றது பண்டிகை, பண்டிகையை குறிக்கும் ஃபெஸ்டிவல். பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். ஸ்நாக்ஸுக்குரிய தமிழ் வார்த்தை நொறுக்கு தீனி. பாடலை நிறைவு செய்க. நாடு அதை நீயும் நாடு, பாடு அதன் புகழ் பாடு. நம்ம எல்லாம் இந்த வார்த்தையும் சேமா வர மாதிரி எழுதியிருக்காங்க. நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோமா? தேடு நல்லதையே தேடு, சாடு குற்றத்தை கண்டால் சாடு, ஏடு நமக்கு தேவை நல்ல ஏடு. ஏடுனா புத்தகம். தேடு நல்லதையே தேடு அர்த்தம் தெரியும். சாடுன்னா கோவப்பட்டு அதை கண்டிச்சு குரல் கொடுக்கறது சாடு. சாடு குற்றத்தை கண்டால் சாடு, ஏடு நமக்கு தேவை நல்ல ஏடு. ஏடு என்றால் நூல், புத்தகம், புக்ஸ். ஏடு நமக்கு தேவை நல்ல ஏடு. கூடு நல்லவர்களோடு கூடு. கூடி விளையாடு பாப்பா சொல்லுவாங்க, அதுதான். கூடு நல்லவர்களோடு கூடு. இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. புக் டேபிளில் புத்தக மேசையில், டிவியில் நியூஸ், தொலைக்காட்சியில் செய்தி, ஃபெஸ்டிவல்னா பண்டிகை, ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள், ஸ்நாக்ஸ் நொறுக்கு தீனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.